டைரக்டர் கதிர் ஆனந்த் இயக்கத்துல நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸோட தயாரிப்புல, அதாவது ஆர்யாவோட ப்ரொடக்ஷன்ல சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, யாசிகா ஆனந்த், இது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் வெளிவந்த படம் தான் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தமிழ் சினிமால படங்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பேய் படம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாத்தி விடும். அந்த மாதிரியான ஒரு படமா இது இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த படம் எப்படி, அதாவது அந்த நம்பிக்கை உண்மை ஆக்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ற விமர்சனத்தை பார்த்து கடைசியா நீங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சுந்தர்சி அவர்கள் வரிசை அரண்மனை இறக்கி விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராகவ லாரன்ஸ் வந்து அவர் ஒரு பக்கம் முனியோட சீரிஸ் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. இப்போ நான் மட்டும் குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, தில்லுக்கு துட்டு 2, அதுக்கப்புறமா டிடி ரிட்டர்ன்ஸ், இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 4 அண்ணன் போயிருக்காரு. இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறதா இந்த விமர்சனத்துல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க வரும். அதுதான் இன்னைக்கு கதையே. ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து படத்தை கழுவுறதுனால ஒரு ப்ரொடியூசர் வந்து பேயா மாதிரி சந்தானத்தை ஒரு படத்துக்குள்ள அனுப்புறாரு. அங்கிருந்து சந்தானம் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு தானே படம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். சந்தானம் இது நம்ம ட்ரைலர்ல பார்த்ததெல்லாம் உண்மைதான். பட் அதை தாண்டி உள்ள ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இவர் தடுத்தா மட்டும்தான் அவர் வந்து இந்த படத்தை விட்டு வெளியில வர முடியும். அதாவது அந்த ஒரு சினாரியோல இருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிறதா அந்த படத்தோட முழு கதையா இருக்கு. இதுதான் அந்த படத்தோட ஒன்லை. இது மட்டும் இல்லாம அந்த படத்தோட மேக்கிங் ஆரம்பத்துல ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து படங்கள் எப்படி எல்லாம் கழுவி ஊத்துறாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு தான் படம் ஆரம்பிக்குது. தேங்க்ஸ் கார்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோடி ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் கார்டு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே கதைக்குள்ள போயிடுச்சு. கோவிந்தா பாட்டை ஒரு பக்கம் கட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து சந்தானம் எப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணுவார், என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரியான எலாபரேஷன் கொடுத்து கொஞ்சம் போயிருந்தா நல்லா இருக்கும். இதுதான் வந்து தில்லுக்கு துட்டு. நான் தில்லுக்கு துட்டு பார்த்தோன்னா மோஸ்டா லைட்டா டிசப்பாயிண்ட் தான் இருந்தது. என்னோட பழைய டிடியோட டீமை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இதுல லொல்லுசபா மாறன் இருக்கலாம், மொட்டை ராஜேந்திரன் இருக்கலாம், கிங்ஸ்லி இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நிழல்கள் ரவி இருக்கலாம். இவங்க எல்லாருமே இருந்துமே ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள குறையுது. இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் ஓவரால் எத்தனை இடத்துல சிரிச்சோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 இடத்துல சிரிச்சிருப்போம். இதுதான் வந்து ஓவரால் காமெடிஸாகவே இருக்குது. சரி, பேயை பார்த்து பயந்தோம்னா பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு படத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ பேய் வருதா இல்லைன்னு இவங்களே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அது படம் தானே, அப்போ வந்து பேயா என்னமான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ரொம்ப கன்ஃபியூஸாக தான் போயிட்டு இருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃப் வருது. சரி, ஃபர்ஸ்ட் அப்படி விறுவிறுப்பாக போகுதுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப், இந்த செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லென்த்தா போற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஏன்னா முடிகிற மாதிரி வரும், திரும்ப அதுல இருந்து இல்ல அது முடியல, நான் வந்து இன்னும் முடிச்சு வைக்கலடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி திரும்ப அதை முடிச்சு வைக்கிறாரு. இல்ல நீ முடிச்சு வச்சாலும் நான் திரும்ப வந்து உன்னை வெளியில வர விட மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு டாஸ்க், நம்ம செல்வரான் பேய் உட்காந்துருக்காங்க, திரும்பவும் ஒரு டாஸ்க் டஃபா கொடுக்குறாரு. இதெல்லாம் சந்தானம் எப்படி பீட் பண்ணிட்டு வெளில வராரு அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்து ஒரு கட்டத்துல எங்களை வெளியில விடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனை வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. சுத்தமான வந்து சந்தானத்துக்காக தான் இந்த படத்துல வந்து நடிச்சாரு, இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக வந்து எப்படி சொல்றது, அது நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்களேன் சார் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். டம்மியா காட்டலாம், அதுக்கு ரொம்ப டம்மியா காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வராகவன், அதாவது சினிமா ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே, வர ஜீனியஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2 இயர்ஸ் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன். அவரு சரி ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு போல இந்த ஜனது, ஏன்னா நெஞ்ச மரப்பதிலே பண்ணாரு. அதுக்கப்புறமா இதே நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல. அதனால வந்து அவரை வந்து இந்த வலிமாங்கா வலிப்புக்கு டான்ஸ் ஆடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ செல்வராகவனை, அவர் சாணி காகிதம், அதுக்கப்புறமா வந்து ராயன் படத்தில் நடிக்க வைக்கிறப்ப இல்லை வேணாம் அவரை வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஒன்றா அவர் நடிக்கிற படத்தெல்லாம் அவரை கொண்டுருவாங்க. இந்த படத்தில் அவர் பேயா வந்திருக்காரு, ஆல்ரெடி செத்து போய் பேயா தான் வந்திருக்காரு. இதுதான் வந்து டிடி ரிட்டர்ன்ஸோட முழு கதையமாக இருந்தது. வழக்கம் போல கிளைமேக்ஸ், காம்ப்ரமைஸ்டு கிளைமேக்ஸ். ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினாரா இல்லையா, அவங்க குடும்பத்தை அதுலேருந்து காப்பாற்றினாரா இல்லையா, ஏன்னா அவங்க குடும்பமே சேர்ந்து அந்த தியேட்டர் சீன்ஸ்குள்ளே போயிடும். அது மாட்டினாலாம் இல்லையா அப்படிங்கிறதான் கதையாக இருக்குது. இவ்வளோதான் டிடி ரிட்டர்ன்ஸ். Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe our channel.